அடுத்தது வந்து குறுக்கெழுத்து புதிர் நம்ம பார்க்குறோம். இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்துட்டு நிறைய வேர்ட்ஸ் வந்து எழுதிடுறோம். அதை வந்துட்டு குழந்தைங்கள்ட்ட நம்ம க்ளூவாக கொடுத்து அதுக்கான ஆன்சர் வந்து இதில் இருக்குது, அதை வந்து கண்டுபிடிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இடமிருந்து வளம், அதாவது இடமிருந்து வளமாக வர ஆன்சர் வந்துட்டு இதில் இருக்குது. அதுக்கான கொஷின் இங்கே இருக்குது. இதை கேட்கும்போது அந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக இடமிருந்து வளம் தான் அதுக்கான லெட்டர்ஸை வந்து எடுத்து அது என்ன வேர்டு அப்படின்றத சொல்லணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா இவர் எட்டயபுரத்து கவிஞர். எட்டயபுரத்து கவிஞர் யார்? பாரதியார். பாரதியார். இப்போ பாரதியார்னு இங்கே எழுதியிருக்கோம் இல்லைங்களா? இது வந்து எப்படி இருக்குது? இடமிருந்து வளமாக தான் அதோட ஆன்சர் வந்து இருக்குது. அதை வந்து குழந்தைங்களுக்கு தெரியணும். இது வெண்ணிற பறவை. வெண்ணிற பறவை எது? புறா. புறா. இதுவும் எப்படி இருக்குது? இடமிருந்து வளமாக தான் வந்திருக்கு. அடுத்தது தூக்கத்தில் வருவது கனவு. கனவு. இது இப்போ இது வரைக்கும் கேட்ட இந்த 3 கொஷின் வந்து இடமிருந்து வளமாக வர்றது தான். அடுத்தது வந்து கீழிருந்து மேல், கீழிருந்து மேலே போகிற மாதிரியான ஆன்சர் வந்து இதில். புத்தகத்தை குறிக்கும் சொல். புத்தகத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? நூல். நூல். இது இப்போ எப்படி எழுதியிருக்கோம் ஆன்சரு? கீழிருந்து மேலே போகிற மாதிரியான வேர்டாக இருக்குது. அதை வந்து கண்டுபிடிச்சி குழந்தைங்க எழுதணும். அடுத்தது வளமிருந்து இடம். இப்போ முன்னாடி வந்து இடமிருந்து வளம் வந்து இல்லைங்களா? இப்போ வளமிருந்து இடத்துல ஆன்சர் சொல்லணும். பாராட்டி வழங்கப்படுவது விருது. விருது. இது எப்படி இருக்குது? வளமிருந்து இடமா இருக்குது. அடுத்தது மக்கள் பேசுவதற்கு உதவுவது மொழி. சுதந்திரத்தை குறிக்கும் தமிழ் சொல் விடுதலை. விடுதலை. இதை வந்து கரெக்டாக குழந்தைங்க கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்தது குறுக்கும் நெடுக்குமாக, அதாவது இடையில வந்துட்டு குறுக்கும் நெடுக்குமாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இது என்ன அப்படின்னா முத்தமிழில் ஒன்று. முத்தமிழில் ஒன்று என்ன? நாடகம். இயல் இசை நாடகம் சொல்கிறோம் இல்லைங்களா? அதில் வந்து நாடகம் அந்த ஆன்சர் மட்டும் இதில் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான கொஷின் ஆன்சர் வந்து நம்ம புக் பேக் கொஷின்லையும் வருது. இன்னொன்று என்ன அப்படின்னா சிறுவர் மலர், நியூஸ் பேப்பர் அதிலலாம் வந்துட்டு இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி குழந்தைங்கள்ட்ட டிஸ்பிளே பண்ணி காட்டலாம்.